ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் மோதிய கோர விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேர் படுகாயம் அடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் ரயில்வே கேட் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் அலட்சியத்தை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. இன்று காலை 7:45 மணியளவில் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த வேன் ஒன்று 4 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு செம்மங்குப்பம் ரயில்வே கேட் எண் 170 கடக்கும் என்றது. அப்போது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் வேகமாக வந்து வேன் மீது மோதியது. மோதிய வேகத்தில் வேன் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு முற்றிலும் உருக்குலைந்தது. விபத்தில் சாருமதி, நிமிலேஷ் ஆகிய மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மாணவர்கள் செழியன், விஸ்வேஷ், வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் மீட்பு பணியின் போது மின்சாரம் தாக்கிய உள்ளூர்வாசி அண்ணாதுரை ஆகியோர் கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சுயநினைவில்லாத நிலையில் மாணவர் செழியன் அனுமதிக்கப்பட்டார். சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சாருலதாவின் தம்பிதான் செழியன். தமது ஒரே மகளை இழந்துவிட்ட நிலையில் மகன் செழியனையாவது எப்படியாவது காப்பாற்றுங்கள் என மருத்துவர்களிடம் செழியனின் தந்தை திராவிடமணி காலில் விழுந்து கெஞ்சிய காட்சிகள் பார்ப்போரின் நெஞ்சை உலுக்குவதாக இருந்தன. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வழியில் மாணவர் செழியன் உயிரிழந்தார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சாருமதி, செழியன் ஆகிய இருவரும் இந்த ரயில் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 2 மாணவர், 1 மாணவி உட்பட 3 பலியாகி உள்ளனர். தெற்கு ரயில்வேயின் ஆரம்ப விசாரணையில் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கேட்டை மூட முயற்சித்த போது வேன் ஓட்டுநர் சங்கர் கேட்டை மூட வேண்டாம் என வற்புறுத்தி வாகனத்தை இயக்கியதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் உள்ளூர் மக்கள் மற்றும் சில சாட்சிகள் கேட் கீப்பர் தூங்கியதால் கேட் மூடப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து கேட் கீப்பர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு முறையான பணி நீக்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் விசாரணையில் ரயில்வே கேட் மூடப்படாதது மற்றும் சிக்னல் இல்லாதது விபத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கடலூர் காவல் கண்காணிப்பாளர் எஸ். ஜெயக்குமார் விபத்தின் துல்லியமான காரணத்தை விரிவான விசாரணை மூலம் உறுதிப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து பாதுகாப்பு செயல்பாடு மற்றும் பொறியியல் பிரிவு அதிகாரிகளை கொண்ட குழு விசாரித்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ரயில்வே துறை உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மேலும் விபத்து நடந்த இடத்திற்கு மருத்துவ உதவி வேனுடன் கூடிய ரயில்வே மீட்பு குழுவும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதல்வரின் பொது நிவாரண நிதியில் இருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்த சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது. விபத்தை அறிந்த உள்ளூர் மக்கள் கேட் கீப்பரின் அலட்சியத்தை கண்டித்து அவரை தாக்கியதாகவும் ரயில்வே கேட் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக இல்லாததால் இந்த விபத்து நேரிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். ரயில்வே கேட்டுகளில் முறையான பாதுகாப்பு அமைப்புகள் இருந்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் என 45 வயதான உள்ளூர்வாசி மணிசாமி என்பவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ரயில்வே கேட் விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை கேரளாவின் பாலக்காடு ரயில்வே கோட்டத்தில் மட்டும் 176 பேர் ரயில் விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலானவை ரயில்வே கேட்டுகளை கவனமின்றி கடப்பதால் நேரிட்டவை. 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் குஷிநகரில் ஆள்ரோந்து இல்லாத ரயில்வே கேட்டில் 13 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவமும் இதேபோன்று பரபரப்பை ஏற்படுத்தியது.
ரயில்வே கேட்டுகளில் இன்டர்லாக் அமைப்புகள், தானியங்கி கேட் மூடுதல் மற்றும் முறையான சிக்னல் அமைப்புகள் இல்லாதது இது போன்ற விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இந்திய ரயில்வேயின் 2019-20 கணக்கீட்டின்படி பயணிகள் உயிரிழப்பு இல்லை என கூறப்பட்டாலும் 2023-24 313 பேர் 40 ரயில் விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். இந்த துயரச் சம்பவம் ரயில்வே கேட்டுகளில் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. கடலூர் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். மேலும் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க ரயில்வே துறையும் மாநில அரசும் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு ரயில்வே கேட்டுகளை மேம்பாலங்களாக மாற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக இருந்து வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.